நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நல்ல நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கலாம். 2 நாளாகமங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை ஒருவருக்கு நிறுத்தி வாசிக்கலாமே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். 15ஆம் வசனம் கூட. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருள் உம்முடையது. இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெற்றிகரமான ஜெபம். என்னது? வெற்றிகரமான ஜெபம் என்ற தலைப்பில் இந்த நாள் நாம் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். என்னை படிப்பித்த இறையியல் கல்லூரியில் படிப்பித்த, விசுவாசத்தை அதிகமாய் அவரிடத்திலிருந்து அவர் நடத்தினதை கேட்க செய்த ஒரு தேவ மனுஷனாகும் ரெவரண்ட் ஜான். அவர் தன்னுடைய ஊழிய காலங்களில் ஊழியம் செய்வதற்காக ஒரு சபையினுடைய ஊழியத்தை முடித்து, இன்னைக்கெல்லாம் வாகன வசதிகள் உண்டு, அன்றைக்கு வாகன வசதிகள் கிடையாது. அப்போ ஒரு ஊழியத்தை முடித்து மலை ஏறி அடுத்த ஒரு ஊழியத்தை செய்வதற்கு சபையினுடைய கோயில் குட்டியாரோடு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. இப்போ நம்ம அதை சொல்லுவோம், மாரடைப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் அடுத்த ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வைப்பதற்கு முடியாத சூழ்நிலையில் நெஞ்சு அவ்வளவு வேதனையில் அந்த இடத்துல உட்கார்ந்தாராம். ஒரு சைடில் அவருக்கு புரிஞ்சு போச்சு, இனி நம்ம வீட்டுக்கு டெட் பாடியாக தான் வீட்டுக்கு போவோம், வேறு மார்க்கம் வசதிகள் இல்லை என்று அவர் புரிந்து கொண்டார். ஆனால் அங்கு வச்சு ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். அந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியமான ஜெபம். கர்த்தாவே, எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கிறான், அவனும் ஒரு வேலையில் இல்லை, வருமானம் இல்லை, நான் ஊழியம் செய்து வருகிற ஒரு பணம் இல்லாமல் வேறொரு பணம் எங்கள் வீட்டில் இல்லை, நான் மரித்து போயாச்சுன்னா இந்த ஊழியத்துக்கு வருகிற வருமானமும் நின்று போய்விடும். அப்பொழுது அவர் ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே, என் பிள்ளைய சொந்த காலில் நிறுத்தத்தக்க விதத்தில் அவனை வளர்த்தி பின்பு ஆண்டவரே என்னை ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அத்த டைமில் அவர் கர்த்தரை நோக்கி ஒரு வெற்றிகரமான ஜெபத்தை செய்தாராம். ஜெபம் செய்து ஒரு 15 நிமிடங்கள் இந்த உடனே அவருக்குள் இருக்கிற நெஞ்சு வலி அவரை விட்டு மாறினது. அவர் தன்னுடைய வரலாற்றை இப்படி எழுதுகிறார். தான் ரிட்டைர்மெண்ட் ஆகி அந்த நிலைகளில் பிள்ளைகளையும் வளர்த்தி அவர்களுக்கு திருமணமாக்கி பிள்ளை சுயமாக சொந்த காலில் நிற்க வளவும் 90வது வயதில் நல்ல பலத்தோடு 90வது வயதிலையும் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்தை செய்து
பைபிள் கேரக்டர் என்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு 7 வால்யூம் அடங்கின பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகத்தை எழுதி முடித்த பின்பு கர்த்தருக்குள் நித்திரையானார். ஆமென். ஆதலால் ஜெபம், வெற்றி உள்ள ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. சாலமோன் என்கிற ஞானிகளில் ஞானி தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். தேவனுக்கென்று ஆலயம் கட்டுவதற்கு இருதயத்தில் ஏவப்பட்ட மனுஷனாகும் தாவீது. ஆனால் அவனை வைத்து, அவனுடைய இரத்தக்கரையை வைத்து, கர்த்தர் எனக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி, உன்னுடைய மகனாகிய சாலமோன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தேவன் அந்த அருமையான பதவியை, உத்தரவாதத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தை கட்டி சொல்லுகிறான், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளை இடுவேன். நீங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களினுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ராஜாக்களுடைய வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், சாலமோனுடைய காலம் வரையும் ராஜ்யம் சேமமாக இருந்ததாம். ஆமென் சொல்லுங்க. அதற்கு ஒரு காரணம், ஆலயத்தை கட்டி முடித்து சாலமோனுடைய ஜெபம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். இந்த நல்ல நாளிலே ஜெபத்திற்கு ஒரு மன தேவை என்பதை ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே கேட்கிறார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க சொல்ல உங்களுக்கு ஒன்னஸ் வேண்டும், ஒரு நிலை வேண்டும். நீங்கள் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக ஜெபிக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு வேண்டும். நீங்கள் சபையாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கும் ஒரு மனப்பாடு தேவை. ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக, கட்டி முடித்த ஆலயத்துக்குள் ஜனம் பிரவேசிப்பதற்காக சாலமோன் தேவனுடைய சமூகத்தை பார்த்து ஜெபிக்கிற ஒரு நிலைப்பாடான ஜெபம் என்னவென்றால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினீங்கன்னா, உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு நிலைப்பட்டு ஜெபித்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, நாம் அநேக ஜெப குறிப்புகளை கர்த்தர் பாதத்தில் இறக்கி வைத்தோம், சந்தோஷம். ஆனால் நம்முடைய ஜெபத்தில் ஒரு நிலைப்பாடு உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நிறுத்தி ஒருவர் வாசிக்கலாமே. ஏசாயா 58:9-10 வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடிகளையும் ஆம் 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 ஆம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏசாயா 58:9 அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம போன், இந்த செல் வருவதற்கு முன்பு
ஃபோன் கால் பண்ணக்கூடியதான உங்களுக்கு வயர் வழியாக வருகிற ஃபோன் இருந்துச்சு நம்மக்கிட்ட. நீங்கள் ஒருவருக்கு அவசரமாய் கூப்பிட்டால் அது டயல் ஆகும், ரிங் ஆகாது, ஒரு சவுண்டு மட்டும் வரும். அந்த ஃபோனுக்கு பிரயோஜனம் உண்டா? ஆனால் அது மாதிரி இன்றைக்கு செல்போன் யுகத்தில் இருக்கிறோம். செல்போன் யுகத்தில் வர சொல்ல அந்த டெக்னாலஜி எப்படி மாறினா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார், அல்லது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னொருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு மறுமுனையிலே ஒரு சத்தம் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு வெற்றிகரமான ஜெப வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு மறு உத்தரவு என்கிற ஒரு சத்தம் உண்டாக வேண்டும். அந்த ஜெபம் நிச்சயம் அது ஒரு வெற்றிகரமான ஜெபம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாளை தொடங்கும் பொழுது, நாளை முடிக்கும் பொழுது, உபவாசம் இருக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அநேக ஜெப விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறோம். நல்லது, சந்தோஷம். ஆனால் நம் வாழ்வில் நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்தை மறுபக்கத்தில் செவிசாய்த்து கேட்டு அதற்கு பதில் வருகிற எத்தனை ஜெபங்கள் இருக்கிறது என்று இந்த நாளில் நாம் சோதித்தறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால் ஒரு நிலையோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடிகளையும் விரல் நீட்டுதலையும் நிபை சொற்களையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி விடுவாய், அகற்றி போடுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை கூடி வாசிக்கலாமே. பசி உள்ளவனிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சமும் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல மாற்றப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஜெபத்துக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு ஆகும் என்றால் அந்த ஜெபத்துக்கு ஒருவர் செவிசாய்ச்சி கேட்பாரு. கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு பதிலையும் தருவார். இரண்டாவதாக எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க. கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்க வேலை செய்கிற இடத்துல முழு மனசு இருக்கு. ஒரு கம்பெனியில தையல் தைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்க ஒரு நிலைப்பாடு இல்லைன்னா, ஒன்று நீங்க தைக்கிற தைப்பில் ஏதாவது மிஸ்டேக் வரும், உங்க கையை கொண்டு ஊசிக்குள்ள விட்டுருவீங்க. இப்படி பல கம்பெனியில் வேலை பார்க்கிறவங்க வேலையினுடைய ஒன்னஸ் இல்லாததுனால பலர் தங்களுடைய உறுப்புகளை கைகால்களை இழந்திருக்கிறார்கள். அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஜெபம் என்பது இரண்டாவதாக ஒரு வெற்றிகரமான ஜெபம் நம்ம வாழ்விலே வார வேண்டும் என்றால் நாம் உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்ன செய்யணுமா? தேடணும். இங்க வந்துட்டீங்கன்னா ஜெபத்துக்குன்னு உக்காந்துட்டீங்கன்னா நீங்க ஒலை வச்சுட்டு திருப்பி திருப்பி போகக்கூடாது. காய்கறியை கட் பண்ணிட்டு நீங்க அங்க இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம போயிடும், உங்க ஜெப வாழ்வும் இல்லாம போயிடும். எனக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க ஜெபத்துல ஒரு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றோம், ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. இந்த நல்ல நாளில் 2 படகில் ஒரே நிமிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? பயணிக்க முடியாது. ஆதலால் சபையோடு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்ன செய்வீங்க? கண்டுபிடிப்பீங்க. இன்னைக்கு கர்த்தரை தேடி மனுஷன் போய்கிட்டே இருக்கிறான்.
தேவன் உங்க பக்கத்துல உங்க உள்ளத்துல இருக்கிறாரு. இதை விட்டுட்டு நம்ம தெய்வத்தை தேடிக்கொண்டே போகிறோம். அது இந்தியாவில் தெய்வத்தை தேடுகிறவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்க ஆலயத்துக்குள்ளே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த நல்ல நாளிலே உங்களுடைய ஜெபம், முழு இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவனாகிய கர்த்தரை நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. உங்க ஜெபத்தில் என்னைக்காவது கர்த்தரை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? கர்த்தரை உணர்ந்திருக்கிறீங்களா? ருசி பார்த்திருக்கிறீங்களா என்று இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறார். நீங்க முழு இதயத்தோடு என்ன தேடல பல நேரத்தில், ஆதலால் என்ன இதுவரை நீங்க கண்டுபிடிக்காம ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் முழு இதயத்தோடு ஒருவர் தேடினீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிட முடியும். அல்லேலூயா. அவரை கண்டுபிடிச்சிட முடியும் என்பதற்கு நான் என்ன விளக்கம் சொல்லுகிறேன்னா, நீங்க ஒருவரிடத்துல முழு மனசோடு தேட சொல்ல, உங்க முழு இருதயத்தோடு உள்ள ஜெபம் கேட்கப்படுகிறது அப்போதுதான் நீங்க அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நீங்கள் உங்க ஜெபத்துல இதை கர்த்தரை கண்டுபிடிச்சுக்கிட்டீங்களா? அவரை கண்டடைஞ்சிட்டீங்களா என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். இதுவரை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நம்ம கிட்ட ஒன்னஸ் இல்லை, நம்முடைய இருதயம் ஒரு நிலைப்படவில்லை என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆதலால் ஒன்றாவது, ஜெபத்திற்கு ஒரு மனப்பாடு தேவை. 2, முழு இருதயம் ஜெபத்திற்கு மிக முக்கியம் என்பதை கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து படிப்பிக்கிறார். மூன்றாவதாக, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3, உங்க ஜெபம் வெற்றிகரமாய் கேட்கப்பட வேண்டும் என்றால் உங்க ஜெபத்தில் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணதுக்கு முன்ன நம்ம ஒரு முன்ஜாமீன் எடுத்துருவோம். இது நடக்காது, இது தேவை சந்திக்கப்படாது, இந்த ஜெபம் கேட்கப்படாது என்ற ஒரு முன்ஜாமீனுக்குள்ள நம்ம வருவோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நீங்க எதெல்லாம் கேட்டுக்கொள்கிற அதுக்கு நமக்கு கரெக்டான அந்த எதை கேட்க போகிறோம் என்பது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பு உங்கள்கிட்ட சொல்ல பாஸ்டர் என்ன ஜெப குறிப்புக்கு சொல்லுகிறாரு, எதை ஜெபம் பண்ணணும் இன்னைக்கு வர விசுவாசிக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, நாங்க பிறந்து வளர்ந்ததே சர்ச்சுக்குள்ள தான் வளர்ந்தோம். என்ன இல்ல, இதுவரை எதற்கு எப்படி ஜெபம் பண்ணணும் நம்ம படிக்கல. ஆதலால் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை என்னதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். நான் இவ்வளவு இந்த ஊழியத்தில் நிலை நிற்பதற்கு ஒரு காரணம், நான் ஜெபித்த விசுவாசத்தோடு ஜெபித்த அநேக ஜெபத்தை நான் சுதந்திரித்திருக்கிறேன். அது நிமித்தம் அவரை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்று உங்களுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறேன். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை? ஜெபம் கேட்கப்படாததற்கு ஒரே ஒரு காரணம், நாம் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே மார்க்குக்கு கடிதத்தை, இந்த சுவிசேஷத்தை எழுதி கொடுக்கிற தேவன் அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறார்.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றதை விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன செய்யுமா, உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க எத்தனை ஜெபம் நீங்க அப்படி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? ஏதோ அப்பா அம்மாவை பயந்து, பாஸ்டரை பயந்து, பக்கத்து வீட்டுக்காரங்களை பயந்து நம்ம ஜெபம் ஓடுது. அப்படி ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. அப்படி உள்ள ஜெபத்துக்கு பதில் வராது என்று இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை படிப்பிக்கிறார். நான்காவதாக யாக்கோபினுடைய நிருபம். யாக்கோபினுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 இதிலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாமே. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். கரங்களை தட்டி. 4, நீங்க ஜெபம் பண்ணணும்னா, ஒரு வெற்றி உள்ள ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம நீதிமானாக இருக்கணுமா? யாரா இருக்கணுமா? நீதிமானாக இருக்க வேண்டும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். அப்படி நம்ம அறிக்கை செய்தோமா? குற்றங்களை அறிக்கை செய்கிறோமா? ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். என் லைஃப்ல சர்ச்சில் இப்படி ஜெபம் பண்ணுதனோ அதே போல என்னுடைய தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறது. நீங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுதீங்களா? உங்களை பார்த்தா கேட்கிறேன். நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறீங்களா? அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணினா ஒருவருடைய குற்றங்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? மன்னிக்கவும் அறிக்கையிடவும் செய்யும். ஆனால் நீதிமான் செய்யும். ஆறு நல்ல புரிஞ்சுக்கணும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நீதிமானாக இருந்து மாத்திரம் ஜெபம் பண்ண மட்டும்தான் கர்த்தர் கேட்பாரு. பாவி ஜெபிக்கிற, துன்மார்க்கன் ஜெபிக்கிற, தேவனை குறித்து விசுவாசம் இல்லாத இருக்கிற ஜெபம் கேட்கப்படாது என்று இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை படிப்பிக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் என்ன செய்யல? மழை பெய்யல. கரங்களை தட்டி. இந்த நாளிலே எலியாவை போல நமக்கு எல்லாருக்கும் பாடு இருக்கு. அப்படிதானே? குடும்பத்தை குறித்த பாடு, பிள்ளைகளை குறித்த பாடு, வேலையை குறித்த பாடு, சரீரத்தை குறித்த பாடு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்ன ஜெபம் கேட்டுச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணா ஜெபம் எலியாவுக்கு கர்த்தர் கேட்டாரு. எத்தனை வருஷம் மழை பெய்யலையா? 3 வருஷமும் 6 மாதம். எலியாவை போல ஒரு நீதிமானாக கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். 18ஆம் வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் தேசத்துல மழை பெய்திச்சோ அந்த தேசம் செழிச்சிருக்கு. சொல்லுங்க. எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அந்த தேசம் பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறது. இதுதான் வரலாறு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீதிமானாக வானத்தை பார்த்து சொன்னா அது நடக்கும். திருப்பி அது பெய்யக்கூடாதுன்னு சொன்னா அதுவும் நடக்கும். அல்லேலூயா. இந்த நாவுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதலால் இன்றைக்கு நீங்கள் வெற்றிகரமான ஒரு ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நீதிமானாக இருக்க வேண்டும். 19ஆம் வசனம். 5:19. சகோதரரே, மோசம் போகும் பொழுது
திருப்பினால் பாவிகளை திரளான கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்வு, நீதிமானாய் ஜெபிக்கிற ஜெப வாழ்வு என்னில் உங்களில் விரும்புகிறார் கர்த்தர். கடைசியாக 5வது 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிற. கரங்களை தட்டி. ஒரு வெற்றிகரமான ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? எப்படியா? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கு. நீ நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து ரொம்ப சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய கீழ்ப்படிதல் இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிற அனுபவம் எத்தனை பேருக்கிட்ட இருக்கு? இங்கே வேதம் சொல்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, நீ கீழ்ப்படிதலோடு கற்பனைகளை கைக்கொண்டு எனக்கு பிரியமானவனாய் நடக்கும் பொழுது நீ எதை வேண்டிக் கொள்கிறாயோ, அந்த இடத்துல கண்டிஷனே இல்லை, எதை வேண்டிக் கொள்கிறாயோ அதை அவராலே நீ என்ன செய்வாய்? கரங்களை தட்டி 4 அடிச்சு சொல்லும், அவர்கிட்ட நான் கேட்டவைகளை பெரும்பாலானவைகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை ஆனாலும், என்னுடைய குடும்ப வாழ்வை ஆனாலும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆனாலும், சபையினுடைய காரியங்கள் ஆனாலும், நான் கேட்டதெல்லாம் அவர் இன்றைக்கு ஒரு குறை இல்லாமல் எனக்கு அவர் தந்திருக்கிறார். நான் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாய் ஆணித்தரமாய் சாட்சியாக உங்களிடத்திலே சொல்ல முடியும். அதே 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். கரங்களை தட்டி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எவ்வளவு அழகா சொல்லுதார் பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நல்லா கவனிக்கணும், நீங்க அவர் சித்தத்துக்கு உங்க ஜெபத்தினுடைய கீழ்ப்படிதல் அவர் சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன செய்வாராம்? செவி கொடுப்பாரு. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எத்தனை பேருக்கு அப்படி தைரியம் இருக்கு? நான் அவருடைய சித்தத்துக்கு கேட்பேன், அப்படி சித்தத்துக்கு கேட்பேன். கேட்கிற நேரத்தில் அவர் செவி கொடுப்பார். அவர் செவி கொடுப்பார். அப்படி ஒரு தைரியம் எனக்கு இருக்கிறது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும் என்று ஆவியானவர் கேட்கிறார். அதனால் நல்ல ஆராதனை, நல்ல பாடல், நல்ல ஜெப வாழ்வு எல்லாம் சந்தோஷம். நம்முடைய வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் 5 காரியங்களை பரிசுத்த தேவன் நமக்கு மிக நேர்த்தியாக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1, நம்முடைய ஜெபத்திற்கு ஒருமனப்பாடு தேவை, ஒன்னஸ் தேவை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 2, நம்முடைய ஜெபத்திற்கு முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் இருதயத்தை கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். 3, நம்முடைய ஜெபத்திற்கு விசுவாசம் தேவை. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபத்துக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. 4, ஒரு வெற்றிகரமான ஜெபம் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட வேண்டும் என்றால்
நம்முடைய ஜெபத்துக்கு நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நாம் யாராக மாற்றப்பட்டிருக்க வேண்டும்? நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கணும். அஞ்சாவதாக, ஒரு வெற்றிகரமான ஜெபம் கர்த்தர் பாதத்தில் சென்றடைய வேண்டும் என்றால் நாம் கற்பனைகளின்படி நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் ஆண்டவரிடத்தில் கேட்டு அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான கிருபை, பலன், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தையை அனுப்பி ஒரு வெற்றிகரமான ஜெப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் 5 காரியங்களை கொண்டு நேர்த்தியாக பேசினீர். ஜனமாவலோடு கேட்டுக்கொண்டார்கள். யாருடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்வு இல்லையோ, யாருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஜெப வாழ்வு இல்லையோ, அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு இந்த 5 காரியங்களின் அடிப்படையில் ஜெப வாழ்க்கையை மாற்ற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.